Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we receive through this series of talks. இந்த தொடர் செய்திகள் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். The subject we are studying during the last 8 weeks has been leadership. கடந்த 8 வாரங்களாக நாம் பார்த்து வருகிற தலைப்பு தலைமத்துவம். Beloved, there is no area in our lives or in the society which is not affected by leadership. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலோ சமுதாயத்திலோ தலைமத்துவம் தாக்கத்தை ஏற்படுத்தாத எந்த ஒரு பகுதியுமே கிடையாது. Please turn with us to the book of Isaiah 24th chapter. ஏசாயா 24வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We'll read the second verse to you. இரண்டாவது வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். And it shall be as with the people, so with the priest. அப்பொழுது ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும், As with the servant, so with his master. வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமானுக்கும், As with the maid, so with her mistress. வேலைக்காரிக்கு எப்படியோ அப்படியே எஜமானிக்கும், As with the buyer, so with the seller. கொண்டவனுக்கு எப்படியோ அப்படியே விற்றவனுக்கும், As with the lender, so with the borrower. கொடுத்தவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்கினவனுக்கும், As with the creditor, so with the debtor. வட்டி வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படியே வட்டி கொடுக்கிறவனுக்கும். 5 areas are mentioned here. 5 பகுதிகள் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. First, it speaks about people and priest. ஜனங்கள், ஆசாரியர்கள் என்று முதல் குறிப்பிடுகிறது. That indicates religious அது circles. மார்க்க வட்டாரங்களை குறிக்கிறது. Then it speaks about servant and master. அதைத் தொடர்ந்து வேலைக்காரன் எஜமானனை குறித்து பேசுகிறது. That refers to civil society. அது பொது சமுதாயத்தை குறிக்கிறது. Then it speaks about maid and mistress. அதைத் தொடர்ந்து வேலைக்காரி எஜமானியை குறித்து சொல்கிறது. And that speaks about the domestic setup. அது வீட்டு அமைப்பை குறிக்கிறது. Then it speaks about buyer and seller. வாங்குகிறவன் விற்கிறவனை குறித்து சொல்கிறது. That refers to the business world. அது வர்த்தக உலகத்தை குறிக்கிறது. Then it speaks about lender and borrower and creditor and debtor. கொடுக்கிறவன் வாங்குகிறவன், வட்டிக்கு கொடுக்கிறவன் வட்டிக்கு எடுக்கிறவன் என்று சொல்லப்படுகிறது. That speaks about the financial sectors. அது பொருளாதார அமைப்பை குறிக்கிறது. In other words, every kind of relationship has something to do with the leadership and followership. மறு வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எல்லா விதமான உறவுகளிலுமே தலைவர்கள் பின்பற்றுகிறவர்கள் என்று இருக்கத்தான் செய்கிறார்கள். To correct wrong concepts in this subject of leadership, our topic has been how not to lead. இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய தவறான கருத்துக்களை திருத்தும் வகையில்தான் நம்முடைய தலைப்பு எப்படி தலைமை வகிக்க கூடாது என்பதாக காணப்படுகிறது. So far we have studied 8 lessons. இதுவரையிலும் 8 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். Lesson number 1. முதல் பாடம், Do not lust for leadership. தலைமத்துவத்துக்காக ஏங்கி நாடக்கூடாது. Lesson number 2. இரண்டாவது பாடம், Do not rely on your skill. உங்களுடைய திறமையே சார்ந்திருக்க கூடாது. Lesson number 3. மூன்றாவது பாடம், Do not exploit people. ஜனங்களை சாதகமாக்கி பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. Lesson number 4. நான்காவது பாடம், Do not promote yourself. உங்களையே நீங்கள் உயர்த்திக் கொள்ளக்கூடாது. Lesson number 5. ஐந்தாவது பாடம், Do not show partiality. பாரபட்சமாய் இருக்கக்கூடாது. And lesson number 6. ஆறாவது பாடம், Do not go after money. பணத்துக்கு பின்னாக போகக்கூடாது. Lesson number 7. ஏழாவது பாடம், Do not be a loner. தனிக்காட்டு ராஜாவாக இருக்கக்கூடாது. Last week we studied lesson number 8. சென்ற வாரத்தில் 8வது பாடத்தை நாம் பார்த்தோம். Don't burn yourself out. எரிந்து சாம்பலாகி விடக்கூடாது. Today we will move on to lesson number 9. இன்றைக்கு நாம் 9வது பாடத்துக்கு கடந்து செல்கிறோம். How not to lead. எப்படி தலைமை வகிக்க கூடாது. Do not neglect your personal life. உங்கள் சொந்த வாழ்க்கையை அலட்சியப்படுத்த கூடாது. Once again. மீண்டுமாய் சொல்கிறேன். How not to lead. எப்படி தலைமை வகிக்க கூடாது. Do not neglect your personal life. உங்கள் சொந்த வாழ்க்கையை அலட்சியப்படுத்த கூடாது. Generally leaders are overloaded or they are overworked. பொதுவாகவே தலைவர்களுக்கு அதிகமான பாரமோ அல்லது அதிகமான அலுவல்களோ சிக்கி கிடக்கிறார்கள். And they do not have sufficient time to attend to their personal life. தங்களுடைய சொந்த வாழ்க்கையை கவனித்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு நேரம் கிடைக்காமல் போகிறது. Such leaders at the end of their life and career simply go mourning. இவ்விதமான தலைவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் தங்களுடைய பணியினுடைய முடிவிலே அவர்கள் புலம்புகிறதை காண்கிறோம். And the Bible presents at least 3 pictures as to how leaders must take care of their personal lives. தலைவர்கள் தங்களுடைய வாழ்க்கை சொந்த வாழ்க்கையை எப்படி கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று 3 வரைபடங்களை நமக்கு வேத புத்தகம் சுட்டி காண்பிக்கிறது. The first one, you turn with us to book of Song of Solomon. முதல் உதாரணத்தை பார்ப்பதற்கு நீங்கள்
உன்னத பாட்டுக்கு எங்களோடு கூட கடந்து பாருங்கள். First chapter, முதல் அத்தியாயம் 6th verse, 6வது வசனம். the latter portion. அதனுடைய பிற்பகுதி, They made me keeper of the vineyards, but my own vineyard I have not kept. என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. Here we have the picture of a farmer or a gardener. இங்கே ஒரு விவசாயி தோட்டக்காரனுடைய ஒரு வரைபடம். Now come with me to the words of Jesus in Luke's Gospel, 4th chapter. லூக்கா சுவிசேஷம் 4வது அத்தியாயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை கவனிக்க வாருங்கள். Look at verse 23. 23வது வசனத்தை பாருங்கள். Here he was actually quoting a proverb. இங்கே ஒரு பழமொழியை அவர் மேற்கோள் காட்டினார். What did he say? என்ன சொன்னார்? Physician, heal yourself. வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக் கொள். Here the picture is that of a physician or a doctor. இந்த இடத்திலே ஒரு வைத்தியனை குறித்து ஒரு வரைபடத்தை பார்க்கிறோம். And come with me to book of Romans 2nd chapter. ரோமர் 12வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட பாருங்கள். And look at the 21st verse. 21வது வசனத்தை பாருங்கள். Here we have the picture of a teacher. இந்த இடத்திலே ஒரு போதகருடைய வரைபடத்தை நாம் பார்க்கிறோம். You who teach another, do you not teach yourself? மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? You know there are 3 word pictures here. இந்த இடத்திலே 3 வரைபடங்களை பார்க்கிறோம். One is a gardener. ஒன்று ஒரு விவசாயி And the தோட்டக்காரன். other one is a physician. மற்றொன்று ஒரு வைத்தியன். And the third one is a teacher. மூன்றாவது வரைபடம் ஒரு போதகர். Now they all minister to others, but they fail to minister to themselves. இவர்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிறார்கள், ஆனால் தனக்கே அவர்கள் ஊழியம் செய்யாமல் போகிறார்கள். God in his sovereign grace has enabled me to function as a leader for over 3 decades. தேவன் தம்முடைய கிருபையினாலே 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தலைமத்துவத்திலே என்னை நடத்தி இருக்கிறார். And I have got some practical guidelines to you to offer as to how you can maintain a healthy personal life. ஒரு ஆரோக்கியமான சொந்த வாழ்க்கையை காத்துக்கொள்வது எப்படி என்பதை உங்களுக்கு சொல்லும்படியான ஒரு திராணியை தேவன் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். And I want to give you some practical exhortation. நடைமுறை ஆலோசனைகள் சிலவற்றை உங்களுக்கு நான் வழங்க விரும்புகிறேன். Number 1, முதலாவது, spend sufficient time with the Bible. வேத புத்தகத்திலே நீங்கள் போதுமான நேரத்தை செலவு செய்யுங்கள். Beloved, this is where every leader should begin if he has to be successful in his career. தன்னுடைய பணியிலே வெற்றி சிறக்க வேண்டுமானால் ஒவ்வொரு தலைவனும் இதில்தான் துவங்க வேண்டும். Turn with us to book of Deuteronomy 17th chapter to read one of the earliest prescriptions for a king. உபாகம புத்தகத்திலே 17வது அத்தியாயத்திலே ராஜாக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆலோசனையை வாசிக்க என்னோடு கூட வாருங்கள். And look at the 18th words. தமிழிலே 20வது வசனத்தை கவனியுங்கள். It says, he shall write for himself a copy of this law in a book. லேவியராகிய ஆசாரியனிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். Those days the law of the Lord was only in the hands of the priest. அந்த காலங்களிலே தேவனுடைய நியாயப்பிரமாணங்கள் ஆசாரியனுடைய கையில் மட்டுமே தான் இருந்தது. And here is a prescription that comes to a king. When he comes to the throne, he should write for himself a personal copy of that book of the law of God. இங்கே ராஜாவுக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனை, அவன் சிம்மாசனத்திலே வீற்றிருக்க வரும் பொழுது தனக்கென்று ஒரு பிரதியை தான் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Why, beloved, it is said like that? ஏன் பிரியமானவர்களே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது? The Bible is the sword of the Spirit. வேத புத்தகம் ஆவியின் பட்டயமாயிருக்கிறது. The leader should be so soaked in the word of God that along with Gideon he must be able to say, the sword of the Lord is my own sword. கர்த்தருடைய வார்த்தையிலே ஒரு தலைவன் எந்த அளவுக்கு ஊறி இருக்க வேண்டும் என்று சொன்னால் கிதியோனோடு கூட அவனும் சேர்ந்து சொல்ல வேண்டும், கர்த்தருடைய பட்டயம் என்னுடைய பட்டயமாயிருக்கிறது. That's what Gideon told the people to say. அப்படியாக தான் கிதியோன் ஜனங்களிடத்திலே சொன்னான். They were all camping against the Midianites. மீதியானர்களுக்கு விரோதமாக பாளையம் இறங்கி இருந்தார்கள். And what did Gideon tell the people? கிதியோன் ஜனங்களை பார்த்து என்ன சொன்னான்? You must shout the sword of the Lord and of Gideon. கர்த்தருடைய பட்டயமும் கிதியோனுடைய பட்டயம் என்று நீங்கள் முழக்கமிட வேண்டும் என்று சொன்னான். Because in the Bible only, beloved, we have got so many practical examples of leadership, both through examples and also direct teaching. உதாரணங்கள் வழியாகவும் நேரடி போதனைகளாகவும் தலைமத்துவத்தை குறித்து ஏராளமான காரியங்கள் வேத புத்தகத்திலே நமக்கு காணப்படுகிறது. We meet Moses and Joshua, the leaders. மோசே யோசுவாவாகிய தலைவர்களை சந்திக்கிறோம். And then we come across judges who were leaders. நியாயாதிபதிகளை அவர்கள் தலைவர்களாய் இருந்தார்கள், அவர்களை குறித்து பார்க்கிறோம். Then we read about so many kings in the Old Testament. பழைய ஏற்பாட்டு காலங்களில் எத்தனையோ ராஜாக்களை குறித்து வாசிக்கிறோம். Then we read about so many priests and prophets.
ஆசாரியர்களும் அநேக தீர்க்கதரிசிகளை குறித்தும் பார்க்கிறோம். Then we read about reformers like Ezra and Nehemiah. எஸ்ரா, நெகேமியா போன்ற சீர்திருத்தவாதிகளை பார்க்கிறோம். Then we have the picture of perfect leadership in the person of Jesus Christ. பூரண ஒரு தலைமத்துவத்தை ஆண்டவராகிய இயேசுவினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். Then we read about the leadership principles in the lives of apostles. அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட தலைமத்துவ குணங்களை நாம் பார்க்கிறோம். So as we study the lives of these people, we can understand how they function in their leadership responsibility. இவருடைய வாழ்க்கைகளை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் தலைவர்களாய் எப்படி இயங்கினார்கள் என்கிறதை நாம் கவனிக்க முடிகிறது. And we have the book of Proverbs in the Bible, wonderful book. நீதிமொழிகள் புத்தகம், வேத புத்தகத்தில் அருமையான ஒரு புத்தகம் இருக்கிறது. You must read the book of Proverbs as frequently as possible to understand practical lessons on leadership. தலைமத்துவத்தை பற்றிய நடைமுறை ஆலோசனைகளை, பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு நீதிமொழிகள் புத்தகத்தை அடிக்கடியாக நீங்கள் படித்திருக்க வேண்டும். Besides that, beloved, we also will urge you to read the biographies of revivalists and church fathers. அது மட்டுமல்லாமல் எழுப்புதல் வீரர்கள், திருச்சபை பிதாக்களினுடைய வாழ்க்கை சரிதைகளை முடிந்த அளவு நீங்கள் படித்து பார்க்க வேண்டும் என்று உங்களுக்கு கூறிக்கொள்ள One விரும்புகிறோம். of the practical exhortations given to leaders is that they must read widely. தலைவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு நடைமுறை ஆலோசனை என்னவென்றால் அவர்கள் நிறைய வாசிக்க வேண்டும். You know, John Wesley, he used to ride 50 to 90 miles every day on horseback. ஜான் வெஸ்லி 50 to 90 மைல் தூரம் ஒரு நாளைக்கு குதிரையிலேயே பிரயாணப்பட்டு ஊழியம் செய்வாராம். And that was the time that he set aside for his reading. அந்த நேரத்தில் தான் வாசிக்கும்படியாக அவர் தெரிந்து கொண்டார். You know what he told the Methodist pastors? மெத்தடிஸ்ட் போதகர்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? Read or get out of the ministry. நீங்கள் வாசியுங்கள், இல்லை என்றால் ஊழியத்தை விட்டு வெளியேறுங்கள். Beloved, read the newspapers regularly. செய்தித்தாள்களை தொடர்ந்து வாசியுங்கள் பிரியமானவர்களே. You must have an understanding of the times. Only then you can make Jesus king in our land. பிரியமானவர்களே, காலங்களை குறித்து நீங்கள் சரியாக புரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசுவை நம்முடைய தேசத்தின் ராஜாவாக நீங்கள் நிறுத்த முடியும். That's what people did in the time of David. அதைதான் ஜனங்கள் தாவீதின் காலத்திலே செய்தார்கள். People who have an understanding of the times, they made David the king. அந்த காலங்களை புரிந்திருக்கிறவர்கள் தான் தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தினார்கள். No wonder oaths are taken on the Bible for high offices around the world. உலகமெங்கும் உயர்ந்த பதவிகளுக்கு பதவி பிரமாணம் செய்யும் பொழுது வேத புத்தகத்தை அவர்கள் உறுதிமொழி கூறுவதற்காக பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். Therefore, beloved, spend sufficient time with the Bible. ஆகவே பிரியமானவர்களே, போதுமான நேரத்தை பைபிளிலே நீங்கள் செலவு செய்யுங்கள். The second exhortation that we can give you in order that we may maintain a healthy personal life. ஆரோக்கியமான சொந்த வாழ்க்கையை நீங்கள் மேற்கொள்வதற்கு மற்றும் ஒரு ஆலோசனை, Seek the face of God continuously. தொடர்ந்து தேவனுடைய முகத்தை நீங்கள் தேட வேண்டும். In other words, a leader must be a man of prayer. மறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னார், ஒரு தலைவன் ஜெப வீரனாய் இருக்க வேண்டும். He should not neglect his quiet time before God. தேவனோடு அவன் செலவிடுகிற ஜெப நேரத்தை, தனிப்பட்ட நேரத்தை அலட்சியப்படுத்தக் கூடாது. Turn with us for an important observation in book of Leviticus 9th chapter. லேவியராகமம் 9வது அத்தியாயத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆலோசனை பார்க்க பாருங்கள். Look at the 23rd verse. 23வது வசனத்தை பாருங்கள். Moses and Aaron went into the tabernacle of meeting and came out and blessed the people. மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். In other words, first they went to stand before God. வார்த்தைகளிலே முதலாவது அவர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க சென்றார்கள். And then for God they came and stood before people. அதைத் தொடர்ந்து தேவன் நிமித்தமாக, தேவனுக்காக ஜனங்களுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். If you want to be a king, you must be a priest also. நீங்கள் ஒரு ராஜாவாக இருக்க விரும்பினால் நீங்கள் ஆசாரியனாகவும் இருக்க வேண்டும். That's what the combination Apostle Peter has stressed in his first epistle. We are not just a priesthood, we are a royal priesthood. ஆகவேதான் பேதுரு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார் தன்னுடைய முதல் நிருபத்திலே, நாம் வெறுமனே ஆசாரியர்கள் அல்ல, ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று சொல்லி இருக்கிறார். Yes, beloved, priesthood and kingship, they are interconnected. ஆம் பிரியமானவர்களே, ஆசாரியத்துவமும் ராஜாங்கமும் அவைகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவைகள். First you stand before God for the people. முதலாவது ஜனங்களுக்காக
தேவனுக்கு முன்பு நிற்க வேண்டும். That's the ministry of a priest. அதுதான் ஆசாரியனுடைய பணி. Next, you stand before people for God. அடுத்ததாக தேவனுக்காக ஜனங்களுக்கு முன் நிற்க வேண்டும். That's the ministry of a king. அது ராஜாவினுடைய பணி. And as you kneel down before God every day, ask God for the spirit of discernment and knowledge and wisdom and understanding. அறிவும் ஞானமும் பகுத்தறிவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் முழங்காற்படியிட்டு கேளுங்கள். Now read the prayer of Solomon in 1 Kings 3rd chapter. 1 ராஜாக்கள் 3வது அத்தியாயத்திலே சாலமோனுடைய ஜெபத்தை படித்து பாருங்கள். How much he desired that above all other things he must receive a wisdom and discernment from God to be a good leader. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நல்ல தலைவனாக விளங்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஞானம் பெற்றிருக்க வேண்டும் என்கிறதை வாஞ்சித்ததை அங்கே கவனித்து பாருங்கள். Beloved, when a leader does not seek the face of God, he normally becomes very dull. பிரியமானவர்களே, தேவனுடைய முகத்தை ஒரு தலைவன் தேடாமல் போகும் பொழுது சாதாரணமாக அவன் மழுங்கி விடுகிறான். That's what we read in book of Jeremiah 10th chapter. அதுதான் எரேமியா புத்தகம் 10வது அத்தியாயத்திலே நாம் பார்க்கிறோம். Look at the 21st verse. 21வது வசனத்தை பாருங்கள். The shepherds have become dull-hearted, they have not sought the Lord. மேய்ப்பர்கள் மிருக குணமுள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமற் போனார்கள். You know, when you are not in the presence of God, your spiritual sensitivity towards people gets lost. நீங்கள் தேவ பிரசன்னத்தில் இல்லாமல் போகும் பொழுது உங்களுக்கு ஜனங்களை குறித்த ஒரு ஆவிக்குரிய உணர்வு இல்லாமல் போகிறது. You know, Daniel was made a governor in the land of Babylon. பாபிலோன் தேசத்திலே ஒரு ஆளுநராக தானியேல் நிறுத்தப்பட்டான். Even though he was promoted to that very high position, he did not hesitate to kneel down before God in daily prayer. அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு அவன் உயர்த்தப்பட்டிருந்தாலும் கூட ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட அவன் தயங்கவில்லை. He who falls before God will stand bold before men. தேவனுக்கு முன்பாக விழுந்து கிடக்கிறவன் ஜனங்களுக்கு முன்பாக தைரியமாய் நிற்பான். But he who does not will fall before man. ஆனால் அப்படி விழுந்து கிடக்காதவன் ஜனங்களுக்கு முன்பாக விழுந்து கிடப்பான். I must personally be led by the Spirit in order that I can lead other people. நான் மற்றவர்களை நடத்த வேண்டுமேயானால் தனிப்பட்ட விதத்திலே நான் ஆவியானவர்னாலே நடத்தப்பட்டிருக்க வேண்டும். Take for example Moses. உதாரணத்துக்கு மோசே He எடுத்துக்கொள்ளுங்கள். encountered so many difficult situations in his ministry. தன்னுடைய ஊழியத்திலே அநேக கடினமான சூழ்நிலைகளை அவன் சந்தித்தான். You know, when Pharaoh became very hard and cruel on the people, ஜனங்கள் மீது பார்வோன் கொடூரமாய் நடத்த ஆரம்பித்த பொழுது what did Moses do? மோசே என்ன செய்தான்? Moses immediately turned to the Lord. உடனடியாக மோசே தேவனிடத்திலே திரும்பினான். And they came to a place and it was a place of Mara, and they could not drink that water because it was bitter. மாரா என்ற இடத்திற்கு வந்தார்கள். அந்த தண்ணீரை அவர்கள் பருக முடியாமல் போனது. அது கசப்பாய் இருந்தது. And what did Moses do? மோசே என்ன செய்தான்? He immediately cried unto God. உடனடியாக தேவனை நோக்கி அவன் கதறினான். How could he do that? எப்படி அதை செய்தான்? He was able to maintain a friendly relationship with God. தேவனோடு கூட ஒரு நட்புறவை அவனால் காத்துக் கொள்ள முடிந்தது. The Bible says God spoke to Moses as a friend would speak to a friend face to face. ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனிடத்திலே முகமுகமாய் பேசுகிற வண்ணமாய் தேவன் மோசேயோடு கூட பேசினார் என்று நாம் படிக்கிறோம். Yes, beloved, it is this kind of relationship with God that makes a leader successful in his career. ஆம் பிரியமானவர்களே, இந்த விதமான ஒரு தலைவனுடைய குணம்தான் தன்னுடைய தலைமத்துவத்திலே அவனை வெற்றி சிறக்க செய்கிறது. Every time a leader kneels before God or waits upon God, you know something happens? He receives a fresh anointing from God. தேவனுக்கு முன்பாக காத்திருந்து முழங்காற்படியிலே நின்றிருக்கிற தலைவன் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறான். What kind of anointing does God give him? என்ன விதமான அபிஷேகத்தை தேவன் அவனுக்கு கொடுக்கிறார்? God anoints him with the oil of gladness. அவனை ஆனந்த தைலத்தினாலே தேவன் அபிஷேகிக்கிறார். That's what we read in Psalm 45 and verse 7. அதுதான் சங்கீதம் 45:7 நாம் பார்க்கிறோம். In other words, when leaders are filled with the spirit of heaviness, God anoints them with the oil of gladness and releases them. பாரமுள்ள ஒரு இருதயத்தினாலே இந்த தலைவர்கள் காணப்படும் பொழுது தேவன் அவர்களை ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகிக்கிறார். Secondly, God anoints them with the oil of holiness. இரண்டாவதாக பரிசுத்தத்தின் தைலத்தினாலே தேவன் அவர்களை அபிஷேகிக்கிறார்.
அபிஷேகிக்கிறார். That's what we read in Psalm 89 and verse 20. அதுதான் 89வது சங்கீதம் 20வது வசனத்திலே வாசிக்கிறோம். Because any leader has to work in an atmosphere of ungodliness. எந்த ஒரு தலைவனும் அவபக்தியான ஒரு சூழ்நிலையிலே நிறுத்தப்படக்கூடாது. So he is crushed by the ungodliness that he sees everywhere. எல்லா இடத்திலும் அவன் பார்க்கிற அநீதியினாலும் அவபக்தியினாலும் அவன் நெருக்கப்படுகிறான். And God anoints him afresh with the oil of holiness. அந்த பரிசுத்த தைலத்தினாலே தேவன் புதுமையாய் அவனை அபிஷேகிக்கிறார். And God also anoints him with the oil of freshness. அது மட்டுமல்லாமல் புதிய எண்ணெயினாலே தேவன் அவனை அபிஷேகிக்கிறார். That's what we read in Psalm 92 and verse 10. அதுதான் 92வது சங்கீதம் 10வது வசனத்திலே பார்க்கிறோம். Dullness and weakness can always be there in the life and ministry of a leader. ஒவ்வொரு தலைவனுடைய வாழ்க்கையிலும் மழுங்கி இருக்கிற சூழ்நிலை, பலவீனமாய் இருக்கிற சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்கிறது. And when he waits before God, God anoints him with the oil of freshness. தேவனுக்கு முன்பாக அவன் காத்திருக்கும் பொழுது அந்த புதுமையான எண்ணெயினாலே தேவன் அவனை அபிஷேகிக்கிறார். The third step that you should take in order to maintain a healthy personal life, ஒரு தனிப்பட்ட பரிசுத்தமான சொந்த வாழ்க்கையை காத்துக்கொள்வதற்கு மூன்றாவது படி, you should subject yourself to frequent self-examination. தற்பரிசோதனை செய்ய அடிக்கடி நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். Beloved, dirt and filth accumulate in our soul if we are not regular in this particular exercise. இந்த ஒரு பயிற்சியிலே நாம் ஒழுங்காய் கிரமமாய் செயல்படவில்லை என்று சொன்னால் தூசியும் மாசும் நம் இருதயத்தில் படர்வது எளிது. Only a leader who loves righteousness and hates lawlessness, he shall excel other people. எப்பொழுது ஒரு தலைவன் அக்கிரமத்தை வெறுத்து நீதியை விரும்புகிறானோ அப்பொழுதுதான் அவன் மற்ற தலைவர்களை விட ஓங்கி நிற்க முடியும். Turn with us to Psalm 45th chapter. 45வது சங்கீதத்துக்கு என்னோடு கூட பாருங்கள். Verses 6 and 7. 6-7 வசனங்களை பாருங்கள். Your throne, O God, is forever and ever. A scepter of righteousness is the scepter of your kingdom. தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. You love righteousness and hate wickedness. Therefore, God, your God, has anointed you with the oil of gladness more than your companions. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழர்களை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினார். Yes, beloved, the most important requirement for a leader is a good heart. ஆம் பிரியமானவர்களே, ஒரு தலைவனுக்கு அதிகமாய் காணப்பட வேண்டிய ஒரு குணாதிசயம் என்னவென்று சொன்னால் ஒரு தெளிந்த இருதயம். That's why Saul was rejected. ஆகவேதான் சவுல் புறக்கணிக்கப்பட்டான். But David was chosen. ஆனால் தாவீது தெரிந்து கொள்ளப்பட்டான். What was the secret? அதனுடைய ரகசியம் என்ன? David was a man after God's own heart. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாய் அவன் காணப்பட்டான். You know, when a leader loses the integrity of his heart, you know what he does? தன்னுடைய உள்ளத்திலே இருக்கிற உத்தமத்தை ஒரு தலைவன் இழக்கிற பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? He starts playing hypocrisy. அவன் மாய்மாலக்காரனாய் மாறிவிடுகிறான். The Bible says in book of Job 34th chapter 30th verse, a hypocrite should not lead. ஒரு மாய்மாலக்காரன் ஆளுகை செய்யக்கூடாது என்று யோபனுடைய சரிதை 34வது அத்தியாயம் தமிழிலே 29வது வசனம் சொல்கிறது. Now why did Jesus come so heavily on the religious leaders of his day? தன்னுடைய நாட்களிலே வாழ்ந்த மார்க்க தலைவர்கள் மீது ஏன் ஆண்டவராகிய இயேசு அவ்வளவு கடினமாய் பேசினார்? It was mainly because of their hypocrisy. முக்கியமாக அவருடைய மாய்மாலத்தின் நிமித்தமாக தான். If you read Matthew 23rd chapter, at least 7 times he pronounced, "Woe unto you, woe unto you, woe unto you." மத்தேயு 23வது அத்தியாயத்திலே குறைந்தபட்சம் 7 முறையாவது இவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி இருக்கிறார். Beloved, a leader must walk in obedience under God's authority. பிரியமானவர்களே, தேவனுடைய ஆளுகையின் கீழாக நீதியிலே ஒரு தலைவன் நடக்க வேண்டும். Only then he can exercise authority on other people. அப்பொழுதுதான் மற்றவர்கள் மீது அவன் ஆளுகை செய்ய முடியும். Jesus is the classic example here. இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசுதான் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. He walked in obedience under the authority of his father. தன்னுடைய பிதாவினுடைய ஆளுகையிலே அவர் கீழ்ப்படிந்து நடந்தார். And you know what the father was able to testify about him? அவரை குறித்து பிதா என்ன சாட்சி கூறினார்? I am well pleased with him. இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். Therefore you hear him. ஆகவே இவருக்கு செவி You கொடுங்கள். know, when we come and walk under God's authority, exercising authority on people becomes easy.
நாம் தேவனுடைய ஆளுகைக்கு கீழாக நடக்கும் பொழுது மற்றவர்கள் மீது ஆளுகை செய்கிறது எளிதாகிறது. About a British marshal, this is what was said. ஒரு ஆங்கிலேய தளபதியை குறித்து இப்படியாக சொல்லப்பட்டிருந்தது. He feared men so little because he feared God so much. தேவனுக்கு அவன் அவ்வளவாய் பயந்திருந்ததினாலே ஜனங்களுக்கு அவ்வளவு குறைவாய் அவன் பயந்தான். Now the fourth exhortation we would like to give you to maintain a healthy personal life. ஆரோக்கியமான ஒரு சொந்த வாழ்க்கையை காத்துக் கொள்வதற்கு நான்காவது ஒரு ஆலோசனையாக நாங்கள் சொல்ல விரும்புகிறது. Take care of your family. உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். Take care of your family. உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். Beloved, failure to spend quality time with the family, especially with children, has weakened many a leader. தரமான நேரத்தை குடும்பத்தோடு முக்கியமாக பிள்ளைகளோடு செலவிடாமல் போனது அநேக தலைவர்களை பலவீனப்படுத்தி இருக்கிறது. What was the greatest confidence God had on patriarch Abraham? முற்பிதாவாகிய ஆபிரகாம் மீது தேவன் கொண்டிருந்த அத்தனை பெரிய ஒரு நம்பிக்கை காரணம் என்ன? God said, I know he will teach and command his children to walk in my ways. தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வழியிலே அவர்களை நடத்துவான் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று தேவன் அவனை பார்த்து சொன்னார். He was a good father to his own children. தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கு அவன் ஒரு நல்ல தகப்பனாய் இருந்ததனாலே God promoted him to become the father of all those who believe. விசுவாசிகளின் தகப்பனாகும்படியாக தேவன் அவனை உயர்த்தினார். This is what Apostle Paul stressed in his epistle. இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்திலே வலியுறுத்தி சொன்னார். Now turn with us to 1 Timothy and 3rd chapter. 1 தீமோத்தேயு 3வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We will read verses 4 and 5. 4-5 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறோம். One who rules his own house well, having his children in submission with all reverence. For if a man does not know how to rule his own house, how will he take care of the church of God? தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனாலும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? How we take care of our children and how we take care of our family. Now that's what God sees before he could approve our role of leadership. நம்முடைய குடும்பத்தை எப்படி நாம் நடத்துகிறோம் பார்த்துக் கொள்கிறோம் என்பதை தேவன் கவனித்துதான் ஒரு தலைமைத்துவத்தின் பதவியை நமக்கு கொடுக்கிறதுக்கு முன்பாக தேவன் பார்க்கிறவராய் காணப்படுகிறார். The fifth and the final exhortation we would like to give you to maintain a healthy personal life. ஒரு சொந்த வாழ்க்கையை பரிசுத்தமாய் ஆரோக்கியமாய் காத்துக்கொள்வதற்கு ஐந்தாவதாக நாங்கள் கொடுக்கிற ஒரு ஆலோசனை, Handle criticisms objectively. குற்றம் சாட்டப்படும் போது உண்மையா என்று பார்த்து கொள்ள வேண்டும். Once again, மீண்டுமாய் சொல்கிறேன், handle criticism objectively. குற்றம் சாட்டப்படும் பொழுது உண்மையா என்று பார்த்து கொள்ள வேண்டும். When our friends who are very close to us, if they give us open rebuke, we should be gracious enough and humble enough to accept it. நம்முடைய நண்பர்கள் நம்மை வெளிப்படையாக கடிந்து கொள்ளும் பொழுது அதை தாழ்மையா ஏற்றுக்கொள்ள வேண்டும். It may be wounding us. ஒருவேளை நம்மை காயப்படுத்துகிறதாக இருக்கலாம். But those wounds are better than the kisses of an enemy. ஆனால் அந்த காயங்கள் நம்முடைய எதிராளிகளுடைய முத்தங்களை பார்க்கிலும் மேலானது. And when criticisms are thrown upon you, நமக்கு விரோதமாக குற்றம் சாட்டுதல்களை வீசுகிற பொழுது set right things wherever necessary. எங்கெல்லாம் அவசியமோ காரியங்களை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். After all, we learn from mistakes. நாம் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்கிறோம் அல்லவா? Beloved, Daniel was a governor. பிரியமானவர்களே, தானியேல் ஒரு ஆளுநராக இருந்தான். He maintained a good conscience before God and before man. தேவனுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் ஒரு நல்மனசாட்சியை காத்துக்கொண்டான். Therefore, he was least bothered about his conspirators. ஆகவே தனக்கு விரோதமாய் திட்டம் தீட்டினவர்களை குறித்து அவன் சற்றும் அஞ்சாதவனாய் காணப்பட்டான்.